திருப்பரங்குன்ற மலையில் வந்து சிக்கந்தர் வந்தார், செத்தார், கொண்டாங்கன்ற வரலாறே கிடையாது. இஸ்லாமியர்களுக்கு வந்து பெத்த தாயவோ தந்தையோ பிள்ளையோ கூட வணங்க மாட்டாங்க. அல்லாவை ஒருவனை தவிர யாரையும் வணங்க மாட்டாங்க. நபிகள் நாயகரோட கூட தூதுவராக எதுக்குறாங்களே தவிர அவரை வணங்க மாட்டாங்க. எங்கெங்கேயோ வந்து மதுரையினுடைய வரலாறு தெரியாதவன், மதுரையுடைய பழக்க வழக்கங்கள் தெரியாதவன் எல்லாருமே வந்து என்ன செய்யறானா வந்து கலவரங்களை ஏற்படுத்துறான். பள்ளிவாசலை விட்டு அவங்க வர மாட்டாங்க, சின்ன ஆலயத்தை விட்டு அவங்க வர மாட்டாங்க. ஆனால் 3 இடத்துல இவன் இருப்பான். இப்போ யாருங்க பாசிசவாதி, யாருங்க மதவாதி, யாருங்க மதவரி பிடிச்சி ஆள்றோம்? நவாஸ்கனி போலீஸ் கூட சண்டை போட்டுட்டு அவர் மேலே போய் நான் பிரியாணி சாப்பிடுவேன் அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு புகைப்படம் போடுறாருன்னா அவருக்கு எவ்வளோ பெரிய வக்கரன்னு பார்க்கணும். இனமன பிரிஞ்சது போதும், மொழியன பிரிஞ்சது போதும் பாட்டு பண்ணா பத்துமா? மேலே இருக்க சிக்கந்தர் சிங்க ஆடு வெடி கோழி வெட்டி சமபந்தி விருந்து போடுறீங்க, எல்லா இந்துக்களும் வாங்க, எல்லா தரப்பு மக்களும் வாங்கன்றீங்க. அதே நான் சொல்கிறேன், கீழே இருக்க கருப்பு கோயிலில் கடா வெட்டி சோறு போகிற எல்லா முஸ்லீம் வேணா வந்துருவீங்களா? ஒரு இஸ்லாமியரை கூப்பிட்டு கேளுங்க, பிஜேபி ஏப்பா எதுக்குறீங்கன்னு கேளுங்க, 2 பாயிண்ட் கேளுங்க, சொல்ல தெரியாது அவங்களுக்கு. சுல்தானுங்களா அவங்க தளபதி கொள்வான், இல்லை அவன் பையன் கொள்வான். இப்படியே ஒரு 5 ஆண்டு காலம் அப்படியே கலவரமாகவே இருக்குது. மதுரை வந்து அமைதியாகவே இல்லை. தின் தக்கானியோட ஆட்சி எப்படின்னா பெரும் கொடுங்கோல் ஆட்சி. அந்த ஆட்சியில் வந்து இப்போ குழந்தைகள் பால் கொடுத்துக்கிட்டு மார்பத்தை வெட்டுவான், குழந்தைய வெட்டுவான். இவன் என்ன மனுஷனாயவன்? அங்கே மக்களை பூரா ரொம்ப சித்திரவதை பண்ணுறான், கொள்றான் அப்படின்னு சொல்கிறான். எங்களோட ஆட்சி காலம்ன்றது 1335லேருந்து 1378 வரைக்கும். இதில் கடைசியாக வந்தது தான் இந்த சிக்கந்தர் ஷா. இளைய பாரதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் நிறுவன தலைவர் திரு திருமாரஞ்சி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் அஞ்சு, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சொல்லுங்க அஞ்சு. சார், உங்க ஊர் மதுரையில திருப்பரங்குன்றத்துல தொடர்ந்து பல சர்ச்சைகள் வந்து நடந்துட்டே இருக்கு. அந்த திருப்பரங்குன்றம் மலை அப்படின்றது ஹிந்துக்களுக்கா இஸ்லாமியருக்கா? யார் இந்த சிக்கந்தர் அங்க இருக்கும் மக்களுக்கு என்ன நன்மை செஞ்சாரு, அவரை இவ்வளோ தலையில தூக்கி வச்சு ஒரு சார்பார் கொண்டாடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்ற சொல்லுங்க. எல்லோருக்கும் வணக்கம், நான் திருமாரஞ்சி பேசுகிறேன். இது வந்து நம்ம பார்க்கணும்னா அது நீண்ட நெடியலாக பார்க்கணும். இது ஷார்ட்டாக சிக்கந்தர் யார் அப்படின்னு சொல்லி சுருக்கி பேசிட முடியாது. ஆக்சுவலாக கடைசி மன்னராக இருந்த குலசேகர பாண்டியன் கடைசி மன்னர், மதுரையினுடைய கடைசி மன்னர். அவர் இறக்கும் தருவாயில் வந்து அவருக்கு 2 மனைவிகள், ஒரு மூத்ததாரம் இளையதாரம்னு சொல்லுவாங்கள்ல. அந்த மூத்த தாரத்தோட சுந்தர பாண்டியன், 2வது மனைவிக்கு வந்து வீரபாண்டியன், 2 பேர் பசங்க இருக்காங்க. அந்த 2 பசங்களும் என்ன செய்கிறாங்கன்னா, இளையதாரத்தோட பையன் வீரபாண்டியனுக்கு வந்து அவங்க தாய் மாமன் முடிசூட்டி விடுறாரு. அப்போ மூத்த தாரத்து மையன் சுந்தரபாண்டியன் வந்து தொடர்ந்து அவரிடம் போரிடுறாரு. பல்வேறு போர்களில் அவர் தோற்றுக்கிட்டே வர்றாரு. அப்போ என்ன செய்கிறான்னா, நம்மளுக்கு வந்து ஒரு சப்போர்ட் இல்லை, தோல்வி 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 தோல்வின்னு மட்டுமே போயிட்டே இருக்கார். அவர் நம்மளுக்கு ஒரு சரியான சப்போர்ட் இல்லை, ஒன்றும் இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவர் என்ன செய்கிறாருன்னா, பாமினி சுல்தான்கள் ஆட்சி வந்து டெல்லியில் இருக்குது. பாமினி சுல்தான்கள் ஆட்சி, அதில் வந்து அலாவுதீன் கில்ஜியை போய் பார்க்குறாரு. அலாவுதீன் கில்ஜி எப்பயுமே தென் தமிழ்நாட்டுக்குள்ளே அவங்களால வரவே முடியாது. ஏன்னா இங்கே ஒரு பழமையான ஒரு மன்னர் இருக்கார், பாண்டிய மன்னர் இருக்கார், இவரெல்லாம் மீறி நம்ம வர்றதுன்றது ரொம்ப கடிசு. ஆனால் அவங்களோட எண்ணம் எப்படியாவது தென் தமிழ்நாட்டில் வந்து அதிகமாக வந்து வளங்கள் அதிகமாக இருக்குது, அதை எப்படியாவது கொள்ளையடிக்கணும்னு நீண்ட நாள் திட்டமாக இருந்த நேரத்தில் இவர் சுந்தரபாண்டியன் போய் உதவி கேட்குறாரு. உதவி கேட்டிருக்கப்ப அப்போ அலாவுதீன் கில்ஜின்னு என்ன செய்கிறாருன்னா, மாலிகாபூர்னு சொல்லி ஒரு திருநங்கை, அது வந்து அலாவுதீன் கில்ஜினுடைய ஒரு காதலின்னு கூட வச்சுக்கலாம். அந்த திருநங்கை என்ன செய்யுதுன்னா, இந்தியா முழுவதும் ஆட்சியை கொண்டு வந்து உங்கள் காலடியில் சமர்ப்பிக்கிறேன்னு சொல்லிட்டு போய் தொடர்ந்து எல்லா மாநிலங்களையும் இந்தியாவில் பல்வேறு பகுதிகளை வென்று எடுத்துகிட்டு வந்து இங்கே டெக்கான் வரைக்கும் வராங்க. டெக்கான்றா இன்றைக்கி இருக்க தெலுங்கானாவில் இருக்கிறாங்க. இப்போ அலாவுதீன் கில்ஜினை போய் சுந்தரபாண்டியன் சந்திக்கிறப்ப அவர் சொல்கிறாரு, நீ டெக்கான் அப்புறம் தெலுங்கானாவில் போய் மாலிகாபூரை போய் பாரு, அவன் உனக்கு உதவி பண்ணுவான் அப்படின்னு சொல்கிறார். அப்போ மாலிகாபூரோட வந்து நேராக மதுரைக்கு வர்றாங்க. மதுரையில் வந்து வீரபாண்டியனை தோற்கடிச்சிட்டு மீண்டும் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, அவர் சுந்தரபாண்டியன் ஆட்சி அமரலான்னுக்கிட்டு இருக்கையில் இந்த மாலிகாபூர் என்ன செய்கிறான், அவன் வந்து இல்லை இவனே ஆட்சி ஆள விடலை, அவனுக்கு தேவை இங்கே ஆட்சி அடிக்க செல்வங்களை கொள்ளையடிச்சிட்டு போனான், அதுதான் அவங்களுடைய தொல்லை. அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க, அப்போ இவன் வந்து அவங்களே எதிர்த்து போராடுறான், இவங்களால் போராட்டத்தை வந்து தாங்க முடியாதனால சரி இவங்களை விட்டுட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி மாலிகாபூர் என்ன செய்கிறான்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் கோயிலேருந்து ராமேஸ்வரம் பெரிய கற்கோயில்களை அப்புறம் இடிச்சிட்டு இங்கே இருக்கக்கூடிய யானை 100க்கும் மேற்பட்ட யானை குதிரைகளில் இந்த மன்னர்கள் வச்சுருந்த குதிரை யானையெல்லாம் எடுத்துக்கிட்டு தங்கங்கள் இருக்குது பார்த்தீங்களா, விலை மதிப்பற்ற பொருள்களில் இங்கே இருந்து எடுத்துக்கிட்டு போகிறான். போய்
இங்கேருந்து இவங்ககிட்ட இந்த சுந்தரபாண்டியன்ட்ட விட்டுட்டு போயிடுறான். இவங்களால இவங்க ஒன்றும் செய்ய முடியலன்ட்டு. அதுக்கப்புறம் என்ன செய்றான், இங்கேருந்து டெக்கான் தெலுங்கானால போய் இந்த எடுத்துட்டு போன செல்வங்கள கொண்டுட்டு கூட போ முடியல. அத்தனை யானைகள்ல ஏத்தியும் ஏத்த முடியல. பாதிய கொண்டு போய் தெலுங்கானால போட்டுட்டு அப்படியே போயிடுறான். அவன் அப்படியே முடிஞ்சிருது. மறுபடியும் வந்து சுல்தான்களுடைய ஆட்சி உள்ள வர்றான். அடிக்கடி டெல்லி விமானங்கள் வந்து வரி கட்டணுன்றதுக்காண்டி இவன் அடிக்கடி வந்து இவன பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கான். அவன் சுந்தரபாண்டியனும் போயிடுறான். அதுக்கு அப்புறம் வந்து துக்ளக் ஆட்சி வருது. அது ஒரு கோமாளி ஆட்சின்னு சொல்லுவாங்க. துக்ளக்னு ஒரு சினிமா கூட வந்துச்சு பாருங்க, கோமாளி ஆட்சி. அப்போ வந்து என்ன செய்றான்னா, அந்த துக்ளக்கோட ஆட்சியிலருந்து ஜலாதின் ஜலாதின்னு சொல்லி ஷாஹின்ஷா அப்படின்னு ஒரு சுல்தான் அனுப்புறான். அவன் என்ன செய்றான்னா, அவன் தொடர்ந்து வந்து ஜலாலுதீன் ஷாஹின்ஷா வந்து இங்க ஆட்சி புரிகிறான். அவன் அவன் வந்து இந்த மதுரைய வந்து மீட்டெடுக்கிறான். மீட்டெடுத்து சுந்தரபாண்டியர்ட்டருந்து மீட்டெடுத்து, அவன் என்ன செய்றான்னா, 23வது ஆட்சிய அமைச்சு, இது வந்து 23வது நாடாக இத உருவாக்கி, இத கொண்டு போய் துக்ளக்கிட்ட சமர்ப்பியிருக்கிறான். அப்ப வரி கட்டிட்டு இருக்கையில இவனுக்கு ஒரு யோசனை, இவ்வளோ செல்வம் செழிப்பு மிக்க ஒரு இடங்கள்ல வந்துகிட்டு, நம்ம ஏன் வந்து இவனுக்கு சுல்தானுக்கு நம்ம வரி கட்டணும்? அவனுக்கு ஏன் வரி கட்டணும், வைக்கணும்னு சொல்லிட்டு, இவனே தனி நாடா அறிவிச்சுக்கிறான். தனி நாடா அறிவிச்சுக்கிறான். யாரு? இந்த ஷாஹின்ஷா. ஷாஹின்ஷா அறிவிச்சுக்கிட்டோன்னே, இத பொறுத்துக்கொள்ள முடியாம, இவன் ஷாஹின்ஷாவுடைய தளபதிகள வச்சு இவன கொல்றான், துக்ளக்கு. இது மாரி மாத்தி மாத்தி இந்த சுல்தானுங்கள அவங்க தளபதி கொல்வான், இல்ல அவன் பையன் கொல்வான். இப்படியே ஒரு 5 ஆண்டு காலம் அப்படியே கலவரமாவே இருக்கு. மதுரை வந்து அமைதியாவே இல்ல. அமைதியாவே இல்லாத நேரத்தில இவங்க என்ன செய்றாங்கன்னா, அப்ப இத இந்த இந்த ஒவ்வொரு வீர வல்லாளத்தேவன், அவர் தான் ஒரு ஹிந்து மன்னர். ஒருத்தர் மட்டும் தான் இருந்தார். தென் தமிழ்நாட்டுல. அவர் கர்நாடகா வரைக்கும் போய் ஆட்சி செஞ்சவரு. எல்லா அந்த பாமினி சுல்தானுடைய ஆட்சிகள பூரா ஒழிச்சுக்கிட்டே வர்றாரு. அப்ப மதுரையில படையெடுத்துட்டு வர்றார். அப்ப 2 சுல்தான கொல்றாரு. கொல்றாரு, எல்லாமே செய்றாங்க. இது தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கல, அப்ப அந்த வீர வெள்ளாளத்தேவன வந்து என்ன செய்றான்னா, "இங்க நீங்க வாங்க, நம்ம சமாதானமா பேசிக்கலாம்." அப்ப அவர் சமயபுரத்த வெட்டுறாரு. திருச்சி பக்கத்துல இருக்கிற சமயபுரத்த வென்று எடுத்துடுறாரு. அப்ப வந்து இங்க மதுரை ஆட்சி செய்துகின்றத உதீன் தக்கானின்ற ஒரு சுல்தான் மதுரை ஆள்றான். அவன் வந்து கூப்புறான். அவன் உதீன் தக்கானியோட ஆட்சி எப்படின்னா, பெரும் கொடுங்கோல் ஆட்சி. அந்த ஆட்சியில வந்து தாய் குழந்தைகள் பால் கொடுத்துக்கிட்டு மார்பகத்த வெட்டுவான். குழந்தைய வெட்டுவான். பெண்கள கற்பழிப்பான். டெய்லி 10 பெண்கள கற்பழிக்கணும். ஆளுகள வச்சு இந்த மாரி பயங்கர சித்திரவதையான கொடுங்கோல் ஆட்சி அந்த உதீன் தக்கானியோட ஆட்சி. அத யார் எழுதுறான்னா, எழுதுனவன் அவனோட சகல தான் எழுதுறான். இது ஆவணம்லாம் இல்ல. அவனோட சகல, அவன் பொண்டாட்டியோட தங்கச்சிய கட்டினவன் எழுதுறான். இவன் பெரிய கொடுங்கோலா இருக்கான். அவன் மொராக்கா நாட்டிலேருந்து வந்தவன். அவன் எழுதுனான். அவனோட பேர் வந்து இவன் புத்தா. அவன் இவன் புத்தா தான் இவனோட கொடுங்கோல் ஆட்சிய பத்தி மொராக்கால போய் சொல்றான். அவங்க பொண்டாட்டிட்ட சொல்றான். இவன் என்ன மனுஷனா இவன்? அங்க மக்கள பூரா ரொம்ப சித்திரவதை பண்றான், கொல்றான் அப்படின்னு சொல்றான். அப்ப வந்து இவன் புத்தா எழுதின புத்தகத்திலே என்ன குறிப்பிடப்பட்டிருக்குன்னா, இந்த வீர வெள்ளாளத்தேவன சமாதானத்துக்கு கூப்பிட்டு, அவன வந்து சிறைப்பிடித்து, அவன கொண்டு, அவன் உடம்புல இருக்க உறுப்புகள் எல்லாம் எடுத்துட்டு, வெறும் தோல்ல இந்த மாடெல்லாம் செத்து போச்சுன்னா வைக்கோல வச்சு போடுவாங்கல்ல, அந்த வைக்கோல பூரா உள்ள வச்சு தச்சு, மதுரை கோட்டையில அவர் 1 மாசம் 2 மாசம் தொங்க விட்டுருக்கான். அவ்வளோ கொடுங்கோலான ஆளு. அப்ப இந்த உதீன் புத்தாக்கு அப்புறம், தக்காணி ஆட்சிக்கு அப்புறம் என்ன செய்றாங்கன்னா, இவங்க வந்து அவங்களுக்குள்ளே மாத்தி மாத்தி செத்துக்கிறாய்ங்க. செத்ததுக்கு அப்புறம் இவங்களோட ஆட்சி காலம்ன்றது 1335லேருந்து 1378 வரைக்கும். இதுல கடைசியா வந்தது தான் இந்த சிக்கந்தர் ஷா. இந்த சிக்கந்தர் ஷா ஒரு சுல்தான். அவரு டெல்லி ஆளுமைக்கு கட்டுப்பட்டுருக்காரு. அந்த ஆளுகள் இவங்களுக்குள்ளே தான், இவங்கள வந்து வெளியாளெல்லாம் கொல்லல. இவங்களுக்குள்ளே கொண்டுக்குருவாய்ங்க. மகன் கொல்லுவான், இல்ல தளபதி கொல்லுவான். இப்படியே மாத்தி மாத்தி கொண்டு இதுல கடைசியா சிக்கந்தர் ஷா. இவனும் பெரிய கொடுங்கோலன். இவனும் வந்து சாதாரண ஆள் அல்ல. இந்த சிக்கந்தர் ஷா இதில என்ன கொடுமைன்னா, அவங்க உணர்வுகள மதிக்கிறதுனால இந்த சிக்கந்தருக்குலாம் நம்ம மரியாதை கொடுக்க வேண்டியிருக்கு. மதுரை மக்கள அவ்வளவு சித்திரவதை, அவ்வளவு வரிச்சுமை, அவ்வளவு இங்க இருந்து கொள்ளையடிக்கிறது. சிக்கந்தர் ஷாவோட காலத்தில இப்ப தென்கரைன்னு ஒரு பகுதி இருக்கும். திருப்பரங்குன்றத்திலே தென்கரை. அங்கெல்லாம் பாருங்கன்னா, பிள்ளையார் சிலை, சிவன் சிலைலாம் உடைஞ்சிருக்கும். இப்போ வரைக்கும் இருக்கு. ராமேஸ்வர கோயில்கள்லாம் உடைஞ்சிருக்கும். எல்லாமே யாரு? இந்த சிக்கந்தர் ஷா காலத்தில நடந்தது தான். இந்த சிக்கந்தர் ஷா இந்த சுல்தான்கள் ஆட்சியில தான் 44 ஆண்டு வந்து மதுரை மீனாட்சிய வந்து பூட்டி வச்சிருந்தாங்க. பூட்டி வச்சு, அங்க இருக்கவங்க அந்த சாமிய கும்பிட விடாம பல சித்திரவதைகள், கோயிலவே பூட்டி வச்சு கொள்ளையடிக்கிறது, திருடுறதுக்கு மட்டுமே இந்த இடத்த பயன்படுத்தினாங்க. இந்த சிக்கந்தர் ஷாவுடைய ஆட்சி காலம் வந்து 1368லேருந்து 1378 வரைக்கும் தான் இருந்துச்சு. இவன் வரி கட்டல. இவன் வரி கட்டலன்னோனே, அங்க விஜயநகர பேரரசும், டெல்லி பாமினி சுல்தான்களும் வர்றாங்க. அவங்க 2 பேர் வந்து இவனை போரிட்டு ஜெயிக்கிறாங்க. இவனை வந்து
யார் இந்த சிக்கந்தரை வந்து எங்கே புதைக்கிறாங்கன்னா கோரிப்பாளையத்தில் புதைக்கிறாங்க. விஜயநகர பேரரசருடைய மனைவி கம்பன உடையானுடைய மனைவி தான் எழுதுகிறாங்க, இதுவரை வந்து கொலை செஞ்சு கோரிப்பாளையத்தில் புதைச்சிட்றோம் அப்படின்னு தான் இதுக்கு வரலாறு இருக்குது. இவங்க வந்து மேலே திருப்பரங்குன்றத்துக்கு போனாங்க, அங்கே இருந்தாங்க, அங்கே பதுங்கி இருந்தார், அப்படி எந்த ஹிஸ்ட்ரி இல்லை, இது வரைக்கும் இல்லை, இனி இருக்க போகிறது இல்லை. ஏன் அங்கே ஹிஸ்ட்ரி வந்துச்சு அப்படின்னா, இது வந்து இந்த முகலாயர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய வாரிசு இன்னும் மதுரையில் போனீங்கன்னா இந்த காஜியார் தெருவில் இருப்பாங்க. அது மாதிரி வந்து சிக்கந்தர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அக்பராவது இந்திய நாட்டில் பிறந்தவர், அங்கே திசியா வரி, அந்த வரியெல்லாம் இந்துக்கள் கோயில் போகிற திசியா வரியை கட் பண்ணார். அடுத்து வந்து நம்மளுக்கு இந்திய மொழி பேசினார், ஹிந்தி பேசினார், உருது, இது இந்திய நாட்டினுடைய மொழிகளை தெரிஞ்சுக்கிட்டவர். ஆனால் இந்த சிக்கந்தர் யாருன்னா ஆப்கானிலேருந்து வராரு. இந்தியாவோட கலாச்சாரம்னா என்னன்னே தெரியாது, இந்தியாவோட பழக்க வழக்கம் என்னன்னே தெரியாது, இந்தியாவுடைய வழிபாட்டு முறைகள் என்னன்னு தெரியாது. இவங்களுடைய வாரிசுகள் இருப்பாங்கல்ல, அவரோட கொஞ்சம் பேர் வந்திருப்பாங்கல்ல, அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவங்கள வழிபடுறவங்க யாருமே வந்து இவரை பின்பற்றுறவங்க அவங்களுடைய இப்போ மொழிகள் வேணால் அவங்க கற்றுக்கிட்டு இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம காஜியார் தெருவில் போனீங்கன்னா முகலாயருடைய வாரிசுகள்லாம் இருக்காங்க, இன்ன வரைக்கும் இருக்கிறாங்க. முகலாயர்கள் படையெடுப்பின் போது வந்தவங்க இங்கேயும் இருக்கிறாங்க. அதே மாதிரி சிக்கந்தருடைய வாரிசுகள் இன்றைக்கி தமிழ் வேணால் கற்றுக்கிட்டு இருக்கலாம். அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, நமக்கு ஒருத்தர் நம்ம நல்லவரோ கெட்டவரோ அவர் இறந்துட்டார், அவருக்கு இறந்தவங்களுக்கு இப்போ எங்கள் அப்பாவுக்கு நான் செலவு வச்சு வழிபடுற மாதிரி அவங்க வாரிசில் முன்னொருத்தர் இருந்திருக்காரு, சுல்தானாக இருந்திருக்கிறாரு. அவர் நல்லாட்சி கொடுத்தாரா கெட்டாட்சி கொடுத்தாரான்றதை தாண்டி அவர் ஒரு சுல்தானாக இருந்திருக்காரு, அவங்களுக்கு விசுவாசமாக இருந்திருக்காருன்றக்காண்டி ஒரு இடத்த தேர்வு பண்ணுற இடம்தான் அந்த திருப்பரங்குன்றம் மலை. இந்த கோரிப்பாளையத்தில் தான் இவங்களுடைய எல்லா சுல்தானுடைய சமாதிகளும், அது பரியல் கிரவுண்டு, அதுதான் எல்லா சுல்தானுங்களும் அங்கே தான் வச்சுருக்காங்க. அதுதான் அந்த சிக்கந்தர் மலைக்கும் இதுக்கும் உங்களுக்கு சம்மந்தமே. அந்த திருப்பரங்குன்றம் மலையில் ஒரு பள்ளிவாசல் வந்தது வந்து ஒரு இன்சிடெண்ட். அவர் அங்கே போகலை, பதுங்கலை, அவரை கொல்லலை, அவருக்கு இதுக்கு செய்யலை. சிக்கந்தர் கொண்டது வந்து டெல்லி சுல்தான், பாமினி சுல்தான்களும் இவர் தான், விஜயநகரம் அவங்க தான் கொண்டது. ஆனால் வந்து மேலே போவதற்கான வரலாறுன்றது எந்த வரலாறும் கிடையாது, இப்போ வரைக்கும் தெரியாது. ஆனால் வந்துட்டாங்க, ஒரு ஒரு உருவப்படுத்திட்டாங்க அந்த இடத்துல. ஆனா உங்களுடைய அதே மண்ணில் இருக்கவர் தான் தங்க தமிழ் செல்வன். அவர் என்ன சொல்றாருன்னா, சிக்கந்தர் அவர்கள் வந்து இந்த மண்ணுடையர் தான், எங்களுடைய குல தெய்வம் அப்படின்றது. அவர் பாராளுமன்ற உறுப்பினர் திரு தங்க தமிழ் செல்வன் வந்து என்னுடைய மாமா தான். அவர் சொன்னதில் ஒரு உண்மை இருக்குது. குலசாமி அவருக்கு கிடையாது. அவருக்கு குலசாமி வந்து அவர் பெரிய வாக்குளத்தை சேர்ந்தவர். வாக்குளம்னு சொல்லி எங்கள் 8 24 உபகிராமத்தில் இருக்கக்கூடிய பெரிய வாக்குளம், அந்த வாக்குளத்தை சேர்ந்தவர். அது என்ன ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி இருக்குன்னா, சிவகங்கையிலேருந்து ஒரு கல்லர் சமுதாயத்தை பிரேமலை கல்லர் சமுதாயம் இங்கே வர்றாங்க, 3 பேர் அண்ணன் தம்பி. ஆனால் அவங்க எப்போ வர்றாங்கன்னா 900 ஆண்டுகளுக்கு முன்பாக, 900 ஆண்டுகளுக்கு முன்பாக வர்றாங்க. அவங்க எதுக்கு வராங்கன்னா காவலுக்கு வராங்க. அதில் வந்து மூத்தவர் பொன்னுடையாத்தேவன், 2வது ஆண்டித்தேவர், 3வது வந்து வெயிலுடையாத்தேவன். இவங்கெல்லாம் 3 பேர் அண்ணன் தம்பி. இவங்க அந்த மூத்தவர்களுடைய வாரிசுகள். மூத்தவர்களை பேரெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அவங்க வந்து 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலே வந்துட்டாங்க. அவங்க எதுக்கு வந்தாங்கன்னா, இந்த திடி ஆதன் அப்படின்னு ஒரு கல்வெட்டு எடுத்தாங்க திடியன் மலையில். அது பெரிய பாரம்பரியமான ஊர். அங்கே பிராமணர்கள், ஐயர்கள் இருந்த ஊர். அந்த ஊருக்கு காவலாக வந்தவங்க. அந்த ஊருக்கு நெல்லுகளுக்கும் அவங்களுக்கும் திருப்பரங்குன்றம் மலைக்கும் காவலாக வந்தவங்க. இந்த பொன்னுடையாத்தேவர் தான் திருப்பரங்குன்றம் முருகனுக்கு, அந்த முருகன் மலைக்கு, அவர் முருகனுக்கு கீழே காவல். ஆண்டித்தேவர் வந்து மேலே இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதருக்கு, அவங்க வாரிசுகள் வந்து காசி விஸ்வநாதருக்கு அங்கே பாதுகாப்பாக இருந்தாங்க. இன்னொரு வெயிலுடையாத்தேவன் வந்து வெயில் உகந்த நம்பன் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரயில்வே கேட்டுக்கிட்ட ஒரு சாமி இருக்கும், ஒரு காளியம்மன் கோயில். அங்கே அவர் 3 பங்காளிகள் 3 இடத்துல காவல் இருந்தாங்க. இவங்க காலத்தில் தான் ஒருத்தர் வர்றாரு, அங்கே ஒரு சமாதி மாதிரி எடுக்கிறாங்க, ஒரு தர்கா மாதிரி எடுக்கிறாங்க. அப்போ போய் கேட்குறாங்க, யார் பண்ணீங்க, என்ன இங்கே வைக்கிறீங்கன்னு. எங்களுடைய முன்னோர்கள் இப்படி இருந்தார், சுல்தானாக இருந்தார், நாங்கள் இங்கே வச்சுக்கிறோம். சரி வச்சுக்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ பொன்னுடையாத்தேவன் என்ன சொல்கிறாரு, எப்பா நீ வந்து மேலே இருக்க காசி விஸ்வநாதர் கோயிலையும் நான் கீழேயும் நான் பார்த்துக்கிறேன், நீ அங்கே சிக்கந்தர்னு சொல்லி ஒரு தர்கா ஒரு இஸ்லாமியர்கள் வைக்கிறாங்க, அவங்க காவலுக்கு போயிருப்பானின்னு சொல்லி அவங்க காவலை பிரித்து கொடுக்குறாங்க. அந்த காவலை பிரித்து கொடுத்தவங்களுக்கு இப்போ எப்படின்னா, எனக்குன்னா என் கூட இப்போ பிறந்தது 7 பேர், இப்போ எங்கள் 7 பேர் வந்து அதுக்கு காவலாக போயிடுவோம். அப்புறம் கீழே இருக்கவங்க பொன்னுடையாத்தேவனுடைய வாரிசுகள் இங்கிட்டு போயிடுவாங்க. இப்படியே மாற்றி மாற்றி அவங்கவுங்க காவலில் இருப்பாங்க. இப்போ வந்து திருப்பரங்குன்றம் மலையில் இருக்கக்கூடிய சிக்கந்தர் பள்ளிவாசலுக்கு வந்து
யார் காவல்? இந்த சிக்கந்தர் மலையான் அப்படின்னு இவங்க ஒரு கூட்டம் இருக்காங்கல்ல, அது வந்து அந்த சிக்கந்தர் பள்ளிவாசல் காவல். காவல் தான். அதே மாரி கீழ பொன்னுடையார் தேவர். இவங்க வாரிசுகள் வந்து இந்த கோயில் வெயிலோடு இப்படித்தான் இவங்களுடைய ஊரு. இவங்க ஒருத்தவங்க ஊர் வந்து பெரியவாக்கலம், ஒருத்தவங்க வந்து தாராப்பட்டி. இந்த வெயில் உளுந்தானுக்கு இருக்காங்கல்ல, அவங்க தாராப்பட்டி. இன்னொருத்தவங்க வந்து பாப்பாவட்டி. இவங்க இந்த ஊர்க்காரங்க தான். இவங்க இந்த கோயில காத்து வந்தவங்க. அதுக்கப்புறம் வந்து கீழக்குடிக்காரங்க. இப்ப எங்க தொழில் என்ன? பிரமலக்கல்லர் சமுதாயத்தினுடைய தொழில் என்னன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, காவல் தான். இப்ப இந்த காவல் இருக்குல்ல, இந்த காவல்ல எங்க சமுதாயத்தினுடைய காவலே வந்து எல்லை காவல், திசை காவல்னு சொல்லுவாங்க. திசை காவல்ல வந்து வெள்ளையத்தேவன் தான் அருப்புக்கோட்டை வரைக்கும் காவல், விளாச்சேரியை சேர்ந்தவங்க. அப்புறம் பாப்பாவட்டி 10 தேவர் கன்னிவாடி வரைக்கும் காவல். கீழக்குடி 3 தேவர்கள் வந்து மதுரை நகர் காவல். ராணி சோலைத்தேவன்றவர் அழகர் கோயில் காவல். இப்படி எங்க காவல் தொழில்களை செஞ்சுக்கிருந்தவங்க தான். அவரு மாமா வந்து இதுக்கு குலசாமி கிடையாது. அவங்க வழிபட்ட இடத்துல இவர் நிண்டு காவல் காத்தவங்க இவங்க. அதனால இந்த கூட்டமெல்லாம் இருக்கு. எங்களுக்கு அவங்க த ம மத்தபடி வேற எந்த இல்ல. ஏன்னா நாங்க ஆப்கான்லயா பிறந்தோம். அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. காவல் என்பது எங்க தொழில். அந்த காவலாக இருந்ததுனால வந்து அவருக்கு அந்த ஒரு கூட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. காவல் கூட்டம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, மறவர்கள்ல மிளகு கொத்துன்னு இருக்கும். மிளகு கொத்து கூட்டம், வெத்தலை கொத்து கூட்டம்லாம் கொத்துன்னுலாம் இருக்கு. இவங்கலாம் என்ன வெத்தலையும் மிளகு பண்ணாங்க. அதெல்லாம் இல்ல. கேரளாவுல போயி காவல் மிளகு தோட்டத்திலயும், வெத்தலை காட்டுகள்லயும் கேரளா கிட்ட போய் காவல் இருந்தவங்க. அப்படி காவல் இருந்தவங்கலாம் வந்து சொந்தம்னு சொல்லிற முடியாது. இது அவங்களுடைய அவங்க பொருளுக்கு காவலா இருந்தவங்க. அதனால வந்து திருப்பரங்குன்ற மலையில வந்து சிக்கந்தர் வந்தாரு, செத்தாரு, கொண்டாங்கன்ற வரலாறே கிடையாது. ஆனா அவங்க உணர்வுகள மதிக்கிறோம். ஒருத்தர் வந்திருக்காங்க, அவங்க வந்தவங்க, அவங்க முன்னோர்கள் ஒரு உயரமான இடத்துல வச்சு அவர வழிபடணும்னு நினைக்கிறேன். கீழலாம் அப்பலாம் வந்து ஆட்சிகள் மாறிருச்சு. அப்ப நம்ம மேல போனா அங்க இருக்கணும். அப்ப திருமல நாயக்கர் காலம் வந்துருச்சு. மேல இருக்கணும், வைக்கணும். அப்ப ஏதாவது ஒரு சுல்தான் நம்ம மண்ண வந்து இப்படிலாம் கஷ்டப்படுத்தினவன்னு சொன்னா இங்க வைக்க முடியாது. அவங்களுக்கு ஒரு வழிபாட்டு தலம். மெயினா வந்து இஸ்லாமியர்களுக்கு வந்து பெத்த தாயவோ, தந்தையோ, பிள்ளையோ கூட வணங்க மாட்டாங்க. அல்லாவை ஒருவனைத் தவிர யாரையும் வணங்க மாட்டாங்க. நபிகள் நாயகர கூட தூதுவரா ஏத்துக்குருவாங்களே தவிர அவர வணங்க மாட்டாங்க. ஆனா இறந்தவங்கள வழிபடுறது வந்து ஹராம் அவங்க இஸ்லாத்துல. படையல் போடுறது ஹராம். அவங்க எல்லாமே வந்து அந்த இறந்தவங்கள தொழுகிறது, இறந்தவங்களுக்கான படையல் போடுறது, ஆடு, மாடு பலியிடுறதெல்லாம் அவங்களுக்கு இஸ்லாத்துல கிடையாது. அங்க அவங்க கச்சா குடுப்பாங்க. அவங்க வந்து எப்பன்னா, அந்த பக்ரீத் அன்னைக்கு வந்து எல்லாத்துக்கும் குடுப்பாங்க. அது ஒண்ணும் பழக்கம் வச்சிருக்காங்க. அது அந்தந்த பகுதியிலே வெட்டி அவங்களுக்கு குடுக்குறது தான் பழக்கம். ஆனா, இந்த பள்ளிவாசல் நடைமுறையில அது வந்து ஏத்துக்கிற மாட்டாங்க. கரெக்ட்டான இஸ்லாமியர்கள் ஏத்துக்கிற மாட்டாங்க. அவங்கள பொறுத்தளவுக்கு ஒருத்தர் இறந்துட்டாரு. அவங்க வம்சாவளிகள் ஒரு வம்சாவளி தான் அத வழிபடுறாங்களே தவிர, மத்தபடி யாரையுமே வந்து அவங்க வழிபடுறதில்ல. இப்ப இந்த பள்ளிவாசல் தர்கா வழிபாடு என்பது எல்லா இடத்திலயும் ஏற்றுக்கொள்ள முடியாதது இஸ்லாத்துல. இஸ்லாத்துக்குள்ள அவங்களுக்குள்ள, நம்மளுக்குள்ள இல்ல. நம்மளுக்கு நம்ம மண்ணையும் கல்லையுமே கும்புறவங்க ஏன் நம்ம அவங்கள கும்பிட மாட்டோம்? நீங்க கூட அதே நேரத்துல வந்து சிக்கந்தரோட இதுக்கு போறதும் சரி, அதே மாதிரி முருகர் இதுக்கு வந்து அங்கேயே நான் பாலாபிஷேகம் பண்ணுவேன்னு 2 கருத்தை நீங்க வச்சிருந்தீங்க இல்லையா? அதுக்கு என்ன காரணம்னா, தொடர்ந்து இந்த அரசியல்வாதிகள், ஓட்டு பொறுக்கிகள் வர்றாங்க. நாங்க எல்லாம் அமைதியா தான் இருக்கோம். நான் மதுரை மண்ண சார்ந்தவன். நான் போகலாம் அந்த இடத்துக்கு. எங்கெங்கேயோ வந்து மதுரையினுடைய வரலாறு தெரியாதவன், மதுரையினுடைய பழக்கவழக்கங்கள் தெரியாதவன், எல்லாருமே வந்து என்ன செய்றான்னா, வந்து வந்து கலவரங்கள ஏற்படுத்துறான். இப்ப தொண்டைக்கு கீழ போனா நரகலு. இத போய் எங்க வச்சு தின்னணும்? நீ மேல போயி கீழ இருந்தே இந்த இவர் இருக்காரு நவாஸ் கனி, போலீஸ் கூட சண்ட போட்டுட்டு, அவர் மேல போயி, நான் பிரியாணி சாப்பிடுவேன், பிரியாணி கொண்டு போறேன், நான் கொண்டு போலாம்ன்னு பெர்மிஷன் வாங்கிட்டு போயி, அங்க உட்காந்து சாப்ட்டுட்டு, அது வீடியோ புகைப்படம் போடுறாருன்னா, அவர் எவ்வளோ பெரிய வக்கரன்னு பார்க்கணும். ஆனா அதே நவாஸ்கனி சொல்றாரு, "என் கூட இருந்தவங்க தான் சாப்பிட்டாங்க. நான் சாப்பிடல" அப்படின்றாரு. ஏங்க, என்ன ஒ இது இது பேச்சா? கண்டிக்க வேண்டியது யாரு? அவரே சாப்பிட்னாலும் கண்டிக்கணும்ல. "ஏப்பா அவங்க ஏதோ புனிதமா நினைக்கிறாங்க விடுங்கப்பா." இது ஒரு சின்ன விஷயம் அஞ்சு. இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. "ஏப்பா அவங்களுக்கு பிடிக்கலையா?" இப்ப அவங்களுக்கு பிடிக்காத நாங்க செய்ய மாட்டோம். இப்ப ஒண்ணும் இல்லங்க. சிக்கந்தர் சாவடி. அது சிவன் கந்தன் முதல்ல வந்து சிவன் சாவடி தான். அது சிக்கந்தர் சாவடியா மாறுச்சு இவரு காலத்துக்கு அப்புறம். அங்க பார்த்தீங்கன்னா, அங்க காவல்கார கூட்டம். அங்க யாருன்னா, அங்க ஒரு இந்த கண்ணன்னு சொல்லுவாங்க. இப்ப அவரு கூட எங்க கட்சியில தான் இருக்கிறாரு. அந்த கூட்டம் அவங்க வந்து ஒரே இடத்துல அ பள்ளிவாசல், மாரியம்மன் கோயிலு, சர்ச்சு 3மே இருக்கு. 3மே ஒரே இடத்துல இருக்கு. இந்த ஒரே இடத்துல இருந்து வழிபடுறாங்க. இந்த எங்க சமுதாயத்த சேர்ந்த கள்ளர்கள் இருக்காங்க பாத்துங்க, அவங்க தான் இந்த சந்தனக்கூடுக்கான அந்த கம்ப தூக்கிட்டு கொடியேத்துற கம்பு தூக்கிட்டு போவாங்க.
இவங்க அல்லாஹ் அக்பர்னு கத்திக்கிட்டே போவாங்க, கத்திக்கிட்டு அதை தூக்கிட்டு போவாங்க. வித்தின் செகண்டில் அங்கே திருவிழா நடந்துக்கிட்டு இருக்கும். இந்த சந்தனக்கூடு திருவிழா முடிச்சுட்டு அடுத்து மாரியம்மனுக்கு சத்திகரை எடுக்கணும். அங்கே ஒரு இஸ்லாமியர் கூட வரமாட்டாங்க. இவன் பூரா அங்கே போய் சந்தனக்கூடு போட்டு இஸ்லாமியர்களுக்கு அங்கே போய் மாமி மச்சின உறவு கொண்டாடிட்டு அவங்க அந்த கம்பு நடுறதுலேருந்து எல்லாம் இருப்பாங்க. சிக்கந்தர் இந்த மதுரை நான் வீட்டிலேருந்து 1 கிலோமீட்டரில். ஆனால் அவங்க இங்கே வரமாட்டாங்க. அதே இடத்துல கிறிஸ்தவங்க அங்கே வந்து வழிபடுவாங்க அதே ஊரில். அவங்கள்ட்ட நம்மளுக்கு பூரா அங்கே போய் நின்று அங்கே அந்த இயேசுநாதரை கும்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. கிட்ட அல்லாஹ் கும்பிட்டுக்கிட்டு பள்ளிவாசலில் இந்த வீடியோ கூட இப்போ சமீபத்தில் இருக்கிற உங்களுக்கு கூட நான் போட்டு வரேன், அதை பாருங்கள். அவங்களாம் ஆனால் இந்த 3 இடத்துல இந்து இருப்பான். ஆனால் அவங்கவுங்க இடத்துல மட்டும்தான் அவங்க இருப்பாங்க. பள்ளிவாசலை விட்டு அவங்க வர மாட்டாங்க, சர்ச்சு அந்த சின்ன ஆலயத்தை விட்டு அவங்க வர மாட்டாங்க. ஆனால் 3 இடத்துல இவன் இருப்பான். இப்போ யாருங்க பாசிசவாதி, யாருங்க மதவாதி, யாருங்க மதவெறி பிடிச்சி ஆள்றோம்? இந்துக்கள் என்றைக்குமே எல்லாத்தையும் வணங்கக்கூடியவங்க. இந்துக்கள் வந்து எந்த மதத்தையும் சாராமல், எந்த இதுக்கும் போகாமல், இந்த அல்லானாலும் எங்களுக்கு சாமி தான்பா, ஏசுனாலும் சாமி தான்பா, எம்மதமும் சம்மதம் சொல்லக்கூடியவனை பூரா எங்களை வந்து அடிக்கடி காயப்பட்டு நாங்கள் கேட்குற ஒரே கோரிக்கை, 35 ஆண்டுகளாக மதுரையில் மோட்ச தீபம் ஏற்றுற இடத்துல கார்த்திகை தீபம் ஏற்றுறோம். நாங்கள் இருந்து மோட்ச தீபம் ஏற்றின இடம் குதிரைச்சுனை சுட்டு. அந்த திட்டில் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் இருக்குது, ஹைகோர்ட் ஆர்டர் இருக்குது, நீங்கள் வந்து 100 அடிக்கு தாண்டி ஏற்றிக்கலான்ட்டு. இங்கே 300 அடிக்கிட்ட இருக்குது அந்த குதிரை துணை திட்டு. ஆனால் அதில் போய் எங்களால் வந்து ஏற்ற முடியல, தீபம் ஏற்ற முடியல, அதை தடுக்கிறாங்க. எங்களுடைய சாதாரண உணர்வு தீபம் ஏற்றுறதுனால என்ன பிரச்சனை? அது 15 மீட்டருக்கு அப்புறம் ஏற்றிக்கலாம், கோர்ட் ஆர்டர் இருக்குது. நாங்கள் 150 மீட்டருக்கு அங்கிட்டு இருக்கோம், அதிலே ஏற்ற முடியல. அப்போ நீ எங்கேயோ இருந்து வந்து ஆடுகளையும் மாடுகளையும் தூக்கிட்டு தங்கத்தமிழ் செல்வே அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தாலும் நியாயமாக அந்த வாரிசுன்ற முறையில் கரெக்டாக சொன்னார். காவக்கார வாரிசுன்ற முறையில் ஆடு மாடு வெட்டுறதெல்லாம் அங்கே பழக்கமே இல்லைங்கன்னு சொன்னார். இது சொல்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். திரு தங்கள் தமிழ்ச்செல்வனுக்கு வந்து ஒரு தைரியம் வேணும். ஏன்னா அவங்கெல்லாம் எப்படின்னு தெரியும், இஸ்லாமியர்களுக்கு ஒன்றுன்னா எல்லாம் பூசி முழுகிறவங்க. ஆனால் அவர் என்ன சொன்னார், கரெக்டாக சொன்னார், இப்படி பழக்கமே இல்லைங்க, இதை நடைமுறையாக கொண்டு வரோம், இது வந்து இதாக கொண்டு வரோம். பாண்டி கோயில் மாதிரி இப்போ நாங்கள் கீழே கருப்பு கோயில் இருக்குல்ல, இவங்க வந்து சமபந்தி விருந்துக்கு கூப்பிட்றாங்க. இப்போ கூட பிப்ரவரி 18க்கு சமபந்தி விருந்துன்னு சொல்லி போஸ்ட் அடிச்சு விட்டுருக்காங்க. சிக்கந்தர் மலையில் இருக்கக்கூடிய சிக்கந்தர் தர்காவில் சமபந்தி விருந்து, ஆடு கோழிகளை வெட்டின்னு போடுறாங்களே. இதே இது நான் சமபந்தி விருந்து கீழே இருக்க கருப்பு கோயிலில் கீழே அந்த அடிவாரத்தில் ஒரு கருப்பு சமபந்தி விருந்து போடுறான், எல்லா இஸ்லாமியர்கள் வாங்கன்னு சொன்னால் சாப்பிடுவாங்களா? அப்போ அவங்களுக்கு எங்கள் ஆளுகள்லாம் பாண்டி கோயில் நாய் மாதிரி ஆகிட்டான். சோறு எங்கே போட்டாலும் போக ஆரம்பிச்சிட்டான். அவங்க விஷயத்தில் அவங்க தெளிவாக இருக்காங்கல்ல, ஏன் நீ உன் விஷயத்தில் எங்கே சோறு போட்டாலும் போகிறதா? அவங்க வந்து நம்ம வீட்டில் என்றைக்கு கை நினைக்கிறாங்களோ அன்றைக்கி தாங்க அவங்க வீட்டில் நாங்கள் சாப்பிடுவோம். அப்போ தாங்க உண்மையான மாமே மச்சின் என்ற உறவுன்னு சொல்லணும்ல. எவனாவது ஒரு இந்து சொல்கிறானா, இனமனை பிரிஞ்சது போதும் மொழி என பிரிஞ்சது போதும் பாட்டு பாடினா பத்துமா? நான் கேட்குற ஒரே கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். மேலே இருக்க சிக்கந்தர் சாப்பாடு இதுக்கு வந்து நீங்கள் ஆடு வெடி கோழி வெட்டி சமபந்தி விருந்து போடுறீங்க, எல்லா இந்துக்களும் வாங்க, எல்லா தரப்பு மக்களும் வாங்கன்றீங்க. அதே நான் சொல்கிறேன், கீழே இருக்க கருப்பு கோயிலில் கடா வெட்டி சோறு போகிற எல்லா முஸ்லீம் வேணா வந்துடுவீங்களா? அப்போ உங்களுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயம். நான் இதை எதிர்த்து கேட்டேன்னா நான் பாசிசவாதி, நான் பயங்கரவாதி, நீங்கள் வந்து சமத்துவவாதி. வர்ற எல்லா அரசியல் கட்சி பயல்களும் அவங்கள உசுப்பி விடுற வேலை தான் பார்க்குறான். அவங்க நியாயம், அவங்க இதில் ஒரே ஒரு தலைவர் தான் தங்கத்தமிழ்ச்செல்வன் மட்டும்தான் அவங்க செஞ்சது தப்பு, பிரச்சனைக்கு அவங்க தான் காரணம்னு சொன்னது அவர் ஒரே மனுஷன்தான். ஏன்னா அந்த காவக்கார வம்சன்றதுனால அந்த உரிமையை விட்டு கொடுக்காமல் அவர் பேசுகிறாரு. இந்த காங்கிரஸ் செல்வ பெருந்தகை அப்படி தோழா தான் வரேன்னு கிளம்புனாங்க. நீ என்னடா வர்ற, எங்கள் ஊரில் நீ என்ன கலாச்சாரம் பண்பாடை கற்றுத்தர போகிற? நானே வரேன்டா, ஏன் சிக்கந்தர் நாங்கள் மண்ணு கலையை கும்புறவங்க, அவரை நாங்கள் கும்பிட மாட்டோமா? நான் அவருக்கு போய் பாத்தியா ஊதுறேன், எனக்கு எங்களுக்கு கீழே முருகனை பால விஷயம் செய்கிறேன்னு சொன்னேன். ஏன்னா அவங்க அது இவன் கிளம்புறான்னு சொல்லிட்டு என்னையே தடை பண்ணாங்க, அவங்களையும் தடை பண்ணி யாரும் வரக்கூடாதுன்ட்டாங்க. இவங்க வர்றதுனால பிரச்சனை என்ன, வந்து சமூக நீதி பேசுகிறதில்ல. இப்போ தங்கத்தமிழ்ச்செல்வன் எப்படி பேசினார் அப்படி பேசுகிறதில்ல. இவன் வந்தாலும் இல்லை ஒத்துமையாக இருக்காங்க, அவங்க இந்த வேஷம் போட்டுக்கிறாங்க, இந்த ஒரு பட்டிமன்ற பிள்ளையெல்லாம் பேசுது லூசுத்தனமாக, அவங்கள அப்படி இருக்காங்க. வெறும் பேச்சளவில் தான். நான் கேட்குறதுக்கு ஒரு ஆள்கிட்ட கூட பதில் கிடைக்காது. ஒரு இஸ்லாமியரை கூப்பிட்டு கேளுங்க, பிஜேபி ஏப்பா எதுக்குறீங்கன்னு கேளுங்க, 2 பாயிண்ட் கேளுங்க, சொல்ல தெரியாது அவங்களுக்கு. கேட்டால் சிஆர் என்ஆர்சி என்ஆர்பி இன்றைக்கி நடைமுறையில் இருக்குது. எல்லோரும் பாகிஸ்தான் போயிட்டீங்களா? இஸ்லாத்துக்கு எதிராக இங்கே ஏதாவது சட்டம் இருக்குது? இந்த உலகத்திலே இஸ்லாமியர்கள் இங்கே அமைதியாக சந்தோஷமாக வாழக்கூடிய நாடு இந்தியா. ஆனால் அவங்க வந்து தொடர்ந்து
பிஜேபினா என்ன எதுக்கணும், பிஜேபி எதனால எதுக்குறா, அது இந்துக்களுக்கான கட்சி. ஓ மனசுக்குள்ள அவ்வளோ இந்து வெறி உங்ககிட்ட இருக்கும், அந்த இந்து அவன் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேல, ஓ ஹாரிஜின்லேயே அது இருக்குல்ல. அப்போ நான் சொல்கிறது தப்புனா நீ வா சமபந்தி விருந்துக்கு கூப்பிட்றேல, நான் அதே நாளில் நான் சமபந்தி விருந்து போகிறேன் கருப்பு கோயிலில் கீழே இருக்குது அடிவாரத்தில், நீ வந்து சாப்பிடுவியா, நீ சாப்பிடு, அடுத்து நான் வர்றேன் ஓடத்துக்கு சாப்பிட்றதுக்கு. சோறு எங்கே போட்டாலும் போகிறாங்க இவன் நம்ம பையன். அதனால் வந்து இது நக்கீரனால் பாடப்பட்ட புண்ணியஸ்தலம் திருப்பரங்குன்றம் சொல்லி நெற்றிக்கன் திறப்பினும் குற்றம் குற்றமேன்னு சொன்ன நக்கீரர் வாதாடிய பூமியில் அங்கே வந்து அந்த மலையை குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு. இது பல 3000-4000 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்தது. இதில் வந்து இந்த நான் சொன்னேன் பாருங்க, பொன்னுடையார் தேவன், ஆண்டி தேவர், வேலுவிநாயகன் தேவன், இவங்கெல்லாம் வந்து இந்த ஊர்க்காரங்க, தாராப்பட்டிக்காரங்க, பாப்பாவட்டிக்காரங்க, இங்கிட்டு விளாச்சேரிக்காரங்க, இவங்க தான் இந்த ஏரியாக்காரங்க தான், பெரிய வாக்குலாம் இந்த பகுதியை சேர்ந்தவங்க தான் அவங்க பூரா. இவங்கெல்லாம் வந்து என்ன, இந்த நாட்டுக்கான காவல் இவங்க பூரா. இதை தாண்டி மேலே இருந்ததுக்கான சிக்கந்தர் இருந்ததுக்காகவோ தர்கா இருந்ததுக்கான எந்த சூடுகளும் இல்லை. ஆனால் 300 ஆண்டுகளுக்கு முன்னால் அவங்க உருவாக்கப்பட்டது. இருந்துட்டு போட்டுன்னு விட்டோம்னா இப்போ மேலும் 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 பிரச்சனை யார் ஏற்படுறா, நீ பாட்டுக்கு சத்தம்லாம் போல ஆடை தூக்கிட்டு வரேன், ராஜபாளையத்துலேருந்து ஒருத்தர் வரேன் ஆடு தூக்கி வெட்ட போகிறேன்ட்டு, இங்கே நவாஸ்கனி வராரு ராமநாதபுரத்துலேருந்து, திருச்சியிலேருந்து ஒரு எம்எல்ஏ வராரு, அதுதான் இவங்களுக்கெல்லாம் இங்கே என்ன வேலை, அதான் நீயெல்லாம் வராத நானே போகிறேன்ட்டேன், அதனால தான் எவனையுமே வரக்கூடாதுன்ட்டாங்க. அதனால் இங்கே மதுரை என்பது ஒரு அமைதி பூங்கா, இதை ஒரு கலவர பூமியாக மாற்றுவது ஒரு சாராரை தவிர இந்துக்களோ அடிப்படைவாதிகளே தவிர இந்துக்கள் கிடையாது என்பதை நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். 5